வணக்கம் மக்களே. சொன்ன எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான இரண்டாவது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நம்ம ரம்யா வந்து சாண்ட்ராவை போட்டு அடி பொளந்து எடுத்துட்டாங்க. சாண்ட்ரா கிட்ட நம்ம ரம்யா கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் தரமான செருப்படி கேள்வியா இருந்துச்சு. ஆனா நம்ம சாண்ட்ராக்கான பதில் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் திமிரா இருந்த மாதிரி எனக்கு தோணுது. இந்த ப்ரோமோல நீங்க பார்க்கலாம், ரம்யா வந்து ஒரு விஷயம் கேட்கறாங்க. அதுக்கு நம்ம சாண்ட்ரா கொடுக்குற பதில் அப்படிங்கிறது வச்சுக்கோ, எல்லாரும் சொல்றாங்க, நீயும் வேணா அப்படியே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தெனாவட்டா பதில் சொல்றாங்க. அவ்வளவுதான் ப்ரோ, அவ்வளவுதான் சாண்ட்ரா. நம்ம ஒன்றும் மாத்துறதுக்கு இல்லை. அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுதான் பண்றாங்க. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பிடிச்சி யாரா ஏதாவது கேட்டுட்டா உடனே ஒரு மாதிரி சீன் போடுறது. ஓகேவா? உடனே அந்த இடத்துல சீன் போட்டு திமிரா பேசுறது இல்லைன்னா டிராமா போடுறது, இந்த விஷயத்தை மட்டும் தான் பண்றாங்க. அப்ப அந்த வகையில இந்த ப்ரோமோ வந்து முதல் ப்ரோமோக்கான கண்டினியூட்டி. எப்படி ரெண்டாவது ப்ரோமோ வந்து முதல் ப்ரோமோக்கான கண்டினியூட்டி. முதல் ப்ரோமோல வீட்டுக்குள்ள ஹோம் டூர் பண்ணிருப்பாங்கல்ல, எப்படி முதல் ப்ரோமோல வீட்டுக்குள்ள ஒரு ஹோம் டூர் பண்ணிருப்பாங்க. அந்த ஹோம் டூர் அப்ப நம்ம ரம்யா வந்து எல்லாருமே டீலக்ஸ் ரூம்ல இருக்க அந்த ரெஸ்ட் ரூம் கூட்டு போயிட்டு இங்க சாண்ட்ரா என்ன பத்தி ஒன்னு சொன்னாங்க. இங்க சாண்ட்ரா என்ன பத்தி விஜய் பாருக்கிட்ட நான் ஒரு பாம்பு, என்ன நம்பவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்தோட கண்டினியூட்டி தான் இது. அப்போ நம்ம ரம்யா என்ன பண்ணிருக்காங்கன்னா, சாண்ட்ரா கூட்டு வெளியே போய் உட்காந்து பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். ரம்யா கூட்டு போய் பேசுறாங்களா இல்ல சாண்ட்ராவா கூட்டு போறாங்களான்னு தெரியல. பட் ரெண்டு பேரும் வெளியே உட்காந்து பேசுறாங்க. அப்ப நம்ம ரம்யா கேட்கறது என்னன்னா, இப்ப என்ன பத்தி சாண்ட்ரா ஒண்ணு பேசியிருக்காங்கல்ல, என்ன பத்தி சாண்ட்ரா அங்க ஒண்ணு பேசியிருக்காங்க, அதுதான் உண்மையான சாண்ட்ராவா? இல்ல நான் இந்த வீட்டாய் வெளியே போகும்போது என்ன கெட்டி பிடிச்ச அழுத சாண்ட்ரா தான் உண்மையான சாண்ட்ராவா? எது உண்மையான சாண்ட்ரான்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேவா? இப்படி எது உண்மையான சாண்ட்ரான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்படி கேட்ட அடுத்த செகண்ட் அங்க பிக் பாஸ் டீம் ஒரு சம்பவத்தை பண்றாப்ல. எவ்வளவு பேர் நோட் பண்ணீங்க? அங்க கேட்ட உடனே அப்படி பிக் பாஸ் டீம் என்ன பண்றாங்கன்னா, டீலக்ஸ் ரூம்ல உள்ள அந்த ரெஸ்ட் ரூம்ல உள்ள அந்த அது பாருங்க, அந்த தண்ணி வர்றதுக்கு ஒரு டிசைனா செட் பண்ணி வச்சிருக்காங்க பாம்பு. அந்த பாம்புக்கு ஒரு ஜூம் வைக்கிறாங்க. அப்படியே அந்த பாம்புக்கு ஒரு ஜூம் வைக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம ரம்யா கேட்டிருக்க கேள்வி என்ன? எது உண்மையான சாண்ட்ரா? என்னை பத்தி அங்க ஒண்ணு பேசணும்ல, என்னை பத்தி என் பின்னாடி போயிட்டு விஜய் பாருக்கிட்ட நான் ஒரு பாம்பு அப்படி இப்படின்னு சொல்லி பேசியிருக்கேன். அது உண்மையான சாண்ட்ராவா? இல்ல நான் இந்த வீட்டாய் போகும்போது என்னை கெட்டி பிடிச்சு ஐயோ ரம்யா இப்படி போகாத ரம்யா, எனக்கு நான் தனியா இருப்பேன் ரம்யா, என்னால இருக்க முடியாது ரம்யான்னு சொல்லி சீன் போட்டல, அது உண்மையான சாண்ட்ராவா? எது உண்மையான சாண்ட்ரான்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா கேக்குறாங்க. அதுக்கு சாண்ட்ராக்கான பதில் என்ன தெரியுமா? மொத்தமாவே நடிப்புன்னு வச்சுக்கோ. எப்படி மொத்தமாவே நடிப்புன்னு வச்சுக்கோ, அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எனக்கு புரியலங்க. மொத்தமாவே நடிப்புன்னு வச்சுக்கணுமா? ஏங்க நீங்க நடிக்கிறீங்க அப்படிங்கிறது ஊருக்கே தெரியுங்க. இதுல ரம்யா கேட்கறது என்னன்னா, நீ என்கிட்ட நடிச்சியா இல்லன்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமா நடிச்சேன், இல்ல நடிக்கல, அப்படி பதில் சொல்லுங்க. மொத்தமாவே நடிப்பா வச்சுக்கோ, எல்லாரும் அப்படித்தானே பண்றாங்க, அதுக்கு என்ன அப்படின்னா, அதுக்கு என்னன்னா புரியல. இப்போ நீங்க வந்து இந்த வீட்டுக்குள்ள என்ன மாதிரி விஷயத்த நீங்க காட்ட ட்ரை பண்றீங்க? சாண்ட்ரானா யாரு? சாண்ட்ரா வந்து என்ன மாதிரி விஷயங்களை வீட்டுக்குள்ள காட்டுறாங்க? சாண்ட்ராக்கான எந்த கேரக்டரை வீட்டுக்குள்ள காமிக்கிறாங்க? நான் கவனிச்ச வரத்துக்கு சாண்ட்ரா வந்து ஒரு நடிப்பு அரக்கி. நான் கவனிச்சதுக்கு அப்படிதான் தெரியுது. பக்காவா ஒரே ஒரு பாயிண்ட் கிடைச்சா அந்த ஒரு பாயிண்ட வச்சு பயங்கரமா நடிப்பை போடுறீங்க. அந்த வகையில அந்த ரெட் கார்டு மேட்டர்ல ஓகே, உங்களுக்கு உண்மையாவே மிதிப்பட்டுச்சு, அது இல்லைன்னா நாங்க சொல்ல மாட்டோம். ஆனா அந்த மேட்டரை யூஸ் பண்ணி கடைசியில் ஒரு நாடகம் போட்டீங்க தெரியுமா, பயந்த மாதிரி, அது நடிப்பு. இப்ப ரெண்டாவது வீட்டுக்குள்ள வந்து ஒவ்வொருத்தர ஒன்னொன்னு கேட்க எல்லாரும் அப்படியே சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நடிக்கிறேன், நான் நான் வந்து நடிச்சேனே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அழுறீங்க தெரியுமா, இது ஒரு நடிப்பு. சோ நீங்க பக்காவா கையில எடுத்து வச்சிருக்க பிளான் என்னன்னா நடிப்பு. அப்படி நடிப்பு அப்படிங்கிற பிளானை கையில வச்சு எல்லாத்துக்குமே ஒரு டிராமா போடுறீங்க. ஒரு விஷயம் விடாம எல்லா விஷயத்துக்கும் ஒரு டிராமா போட்டுட்டு இருக்கீங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம ரம்யா கேட்டோன்னே மொத்தமாவே நடிப்புன்னு வச்சுக்கோ, அதுக்கு என்ன இப்போ? எல்லாருமே அப்படித்தானே சொல்றாங்க, ஆனா நீயும் அப்படியே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் இது ஆன்சர் கிடையாது. சும்மா தப்பிக்க ட்ரை பண்றாங்க, அவ்வளவுதான். அப்ப அந்த இடத்துல ரம்யா வந்து செம காண்டாயிட்டாங்க. இந்த இடத்துல சீரியஸா தான் சொல்றேன், நீ அப்படித்தான் பண்ற, நீ அப்படிதான் வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்க, வேற என்ன சொல்ல முடியும், அப்படித்தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு கடுப்பாய் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்க. உடனே இந்த பக்கம் உட்காந்து நம்ம அம்மையார் சாண்ட்ரா உட்காந்து அழ ஆரம்பிச்சாச்சு, ஓன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. அப்ப அழுதுட்டு இருந்தானே நம்ம ரம்யா வீட்டுக்குள்ள போயிட்டு பெட்ரூம்ல எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. சபரி, அரோரா, அப்சரா எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அங்க போயிட்டு அடி பொளந்துட்டாங்க. அப்ப அங்க ரம்யா என்ன சொல்றாங்கன்னா, அவன் நடிச்சிட்டு தான் இருக்கா, நடிக்காமையா இருக்கா, நடிச்சிட்டு தான் இருக்கா, பின்ன நடிச்சிட்டு இருக்கான்னு தான் சொல்ல முடியும். அப்ப வீடியோல பார்த்து எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், நான் வெளியே உட்கார்ந்து வீடியோல பார்க்கேன், எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அவன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பேசிட்டு இருப்பா, நான் பார்த்துட்டு இருக்கமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரம்யா கடுப்பாய் பேசுறாங்க. இதுதான் உண்மையாவே உள்ள வருத்தம். ஓகேவா? இதுதான் உண்மையா உள்ள வருத்தம். ஒருத்தர் மேல நமக்கு கோவம் இருக்கு, நம்ம வந்து இந்த வீட்டுக்குள்ள நல்லபடியா பழகி இருக்கோம், ஆனா அந்த நபர் வந்து நம்மள வந்து தப்பா பேசியிருக்காங்கன்னா டைரக்டா அதை போய் அட்ரஸ் பண்ணிடணும். டைரக்டா அட்ரஸ் பண்ணி, ஆமா இவங்க இப்படித்தான் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி சம்பவத்தை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓப்பனா பேசிட்டு போயிடணும். அந்த பொய்க்கோழி மாதிரி என்கிட்ட கண்டென்ட் இருக்கு, நான் வெளியே பார்த்தேன், அதை சொன்னா வேற மாதிரி ஆயிரும், எனக்கு சொல்லணும்னு தோணுது, நீங்க எல்லாம் இப்படித்தான் பண்றீங்க, நீங்க எல்லாம் மிச்சர்னு சொல்லிட்டு டிராமா போடக்கூடாது.
சும்மா அந்த வெத்து வெட்டு டிராமா போடக்கூடாது. இப்போ ரம்யா அவங்களுக்கு உள்ள மன வருத்தத்தை வந்து உடைக்கிறாங்க. உன் கூட நல்லபடியா தான் பழகுனேன், ஆனா நீ என்ன பண்ற, நான் வீட்டாகும்போது அழுற, வீட்டுக்குள்ள இருக்கும்போது என்ன பத்தி பின்னாடி தப்பா பேசியிருக்க, அப்ப எது சாண்ட்ரா, எது உண்மையான சாண்ட்ரான்னு சொல்லிட்டு ரம்யா கேக்குறாங்க. இது தப்பு கிடையாதுல்ல, அப்ப தப்பு கிடையாதுல்ல. அப்போ கடைசியா நம்ம ரம்யா சொல்றதுன்னா, அப்ப நீ யாரு, நீ இந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க, நான் பாம்புன்னா நீ என்ன அண்ணா கொண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடி உடைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பயங்கரமான அழுகாச்சு இருக்கும். சொல்ல முடியாது காய்ஸ், அடுத்த பேனிக் அட்டாக் வந்தா கூட வரும். எதுவுமே நம்ம சொல்றதுக்கு இல்ல, நம்ம கையில எதுவுமே இல்ல. எப்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம கையில சுத்தமா கிடையாது. ஆனா எனக்கு என்னன்னா, உண்மையாவே சாண்ட்ரா அப்படிங்கிற ஒரு நபர் வந்து தைரியமான ஒரு ஆள் தானா. ஏன்னா அப்பப்போ பேசும்போது ஒரு தைரியத்தை காட்டுறாங்க. வீக் 1ல பயங்கரமான தைரியத்தை காமிச்சாங்க. பட் இப்பெல்லாம் அந்த விஷயம் இல்ல. இப்ப எனக்கான கேள்வி என்னன்னா, நீங்க இந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு தைரியமா இவ்வளவு விஷயங்களை பேசியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது வந்து கேட்கறவங்ககிட்ட ஆமாங்க அப்படித்தான் பேசினேன், எனக்கு நீ அந்த டைம்ல எனக்கு அப்படி தோணுச்சு, நான் உன்னை பத்தி அப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்றதுல என்ன. அப்படி ஓப்பனா சொன்னா கூட எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ராக்கு தான் பயங்கரமான சப்போர்ட் கிடைக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ ரம்யா வந்து கேட்கும் போது எனக்கு அந்த டைம்ல நீ பாம்பு மாதிரி தான் தெரிஞ்சா, எனக்கு அந்த டைம்ல நீ என் கூட நல்லா பேசிட்டு நீ பண்ற ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு பாம்பு மாதிரி தெரிஞ்சு, அதனால நான் வந்து உன்னை பார்த்து பாம்புன்னு சொன்னேன். இப்போ என்ன பண்ணும் அப்படி சொல்லிட்டு கேட்டா கூட மேபி கொஞ்சம் நெகட்டிவ் வரும், கொஞ்சம் பாசிட்டிவ் கிடைக்கும். ஆனா இந்த இடத்துல மற்றவங்களே சொல்றாங்க நான் நடிக்கேன்னு வேணா வச்சுக்கோ, ஆமா நான் நடிக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டா இது ரொம்ப ரூடா தானே இருக்கு, ரொம்ப ரூடா தானே இருக்கு. அப்படியே வச்சுக்கோ அப்படின்னா அப்படியே வச்சுக்கோன்னா எனக்கு புரியலங்க. அவங்க உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கறாங்க, எது சாண்ட்ரா, எது உண்மையான சாண்ட்ரா, அதுக்கு ஆன்சர் பண்ணாங்கன்னா அதுக்கு ஆன்சர் வரமாட்டுக்க, அதுக்கு வாயில இருந்து ஆன்சர் வரமாட்டுக்க. எப்படி வரும், வராது இல்ல. ஏன்னா சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் ஒரு நடிப்பு, அவ்வளவுதான். சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் நடிப்பு, நல்லபடியா பேசினாலும் நடிப்பு தான், உங்களை பத்தி தப்பா பேசினாலும் நடிப்பு தான், அழுதாலும் நடிப்பு தான், சிரிச்சாலும் நடிப்பு தான், எல்லாமே நடிப்பு தான். எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்குள்ள 100% ட்ரூவா இல்லாத ஒரு ஆள் வந்து சாண்ட்ரா மட்டும்தான். 100% அவங்களுக்கான உண்மை முகத்தை காட்டவே இல்லை. அவங்க எல்லாருக்கிட்டையுமே ஃபேக்கா தான் பழகுறாங்க, எல்லாருக்கிட்டையும் ஃபேக்கா பேசுறது, ஃபேக்கா சிரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை தான் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இவங்க கூட சிரிச்சா நமக்கு ஓகேவா இருக்கும் அப்படின்னா உடனே சிரிச்சிடுறாங்க. அது யார் எவரெல்லாம் பார்க்க மாட்டேங்க, உடனே சிரிச்சிடுறாங்க. இல்ல இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஆப்போசிட்ல ஏதாவது ஒன்று பேசணும், இந்த நபரை டவுன் பண்ணணும், இந்த நபரை முடிச்சு கட்டணும், உடனே அந்த நபரை பத்தி தப்பா பேசிடுறாங்க. இதுதான் சாண்ட்ரா, இதுதான் எனக்கு தெரிஞ்ச சாண்ட்ரா. உங்களுக்கு மேபி வேற சாண்ட்ரா ஏதாவது தெரிஞ்சிருக்கலாமா இருக்கும். அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. என்ன கேட்டா சாண்ட்ரா ஒரு நடிப்பு அரக்கி அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால தான் மக்கள் கூட போட்டு பழந்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பிக் பாஸ்லயுமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது. இந்த மாதிரி சம்பவம்னா ஒருத்தவங்க வந்து வீட்டுக்குள்ள பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்க, பட் அந்த பாதிக்கப்பட்ட விஷயத்த ஒரு கண்டென்ட்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னே அந்த விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு ஒரு ஊரே இறங்கி நான் பார்த்ததே கிடையாது. வெளியே அவ்வளவு மக்கள் இறங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவ்வளவு மக்கள் சாண்ட்ராக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க, நாங்க வந்து சாண்ட்ராக்காண்டி ஸ்டாண்ட் பண்றோம், நாங்க சாண்ட்ராக்காண்டி சப்போர்ட் பண்றோம்னு சொல்லிட்டு அவ்வளவு பேர் களத்துல இறங்கினாங்க. ஆனா அந்த ஒரு நாடகத்துக்கு அப்புறம் அப்படியே மக்கள் எல்லாம் ஆப்போசிட்டா திரும்பி சாண்ட்ராவை போட்டு அடி புழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாண்ட்ராவை போட்டு சொல்லியா அடி நொறுக்குறாங்க. எவ்வளவு பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல, சோசியல் மீடியால அவ்வளவு பேர் இறங்கியிருக்காங்க. சும்மா உட்காந்து வீடியோ போட்டுட்டு இருக்காங்க ப்ரோ. பல பேர், முக்கியமா இன்ஸ்டாகிராம்லாம் போய் பாருங்களேன், ஏகப்பட்ட பேர் எதுக்கு பேசுறாங்க, ஏன் பேசுறாங்க எதுவுமே தெரியல. ஆனா வந்து சாண்ட்ரா பத்தி பேசிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா பத்தி மட்டும்தான், வேற எந்த ஒரு டாபிக்கும் பேசல. அவங்களாம் பிக் பாஸை ஃபாலோ பண்ணுவாங்களான்னு கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனா சாண்ட்ராக்கான டாபிக் அவ்வளவு கிளியரா எடுத்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்க மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு நடிப்பை போட்டு யாரையா ஒருத்தர் ஏதாவது இது டவுன் பண்ணணுமா, இந்த மாதிரி ஒரு நடிப்பை போடணுமா, அப்படி நடிப்பை போட்டு மக்கள் கிட்ட நீ சிம்பத்தி ஓட்டு வாங்கணுமா, அப்படி ஓட்டுகள் வாங்கி இந்த வீட்டுல நீ என்னத்த பண்ண போற, அப்படி வீட்டுக்குள்ள இருந்து ஜெயிச்சு அந்த ஜெயிச்சது மூலமா நீ என்ன பண்ண போறன்னு சொல்லிட்டு மக்கள் புழக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம சாண்ட்ரா வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி விஜய் பாரு காமு இவங்க 2 பேரை விட அதிகமான நெகட்டிவை வாங்கிட்டு வெளியே போங்கன்னு எனக்கு தோணுது. எனக்கு அப்படிதான் தோணுது. அதனால என்ன பொறுத்தவரைக்கு நாளைக்கே அந்த பணப்பட்டியை தூக்கிட்டு ஓடிட்டு, நாளைக்கு அந்த பணப்பட்டியை தூக்கிட்டு ஓடினாங்கன்னா ரொம்ப நல்லது. பணப்பட்டியை தூக்கிட்டு ஓடினாங்கன்னா அந்த பணத்தை வச்சாச்சும் கொஞ்சம் பொழைக்கலாம். இல்ல நான் உள்ளே இருப்பேன், எனக்கு தான் டைட்டில்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருந்தாங்கன்னா கிடைக்க போறது வெறும் நெகட்டிவ் மட்டும்தான். கிடைக்க போறது எக்ஸ்ட்ரா நெகட்டிவ் மட்டும் தான். இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஆனா ரம்யா பொழந்துட்டாங்க, நடிக்கத்தான் செய்யறேன், ஆமா நீ நடிக்கிறேன்னு சொல்லி பொழந்துட்டாங்க. இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த